ஹலோ ஹலோ ஓரியோ ஐஸ்கிரீம்னா ரொம்ப பிடிக்குமோ? அப்போ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. வீட்லயே எவ்வளவு சுலபமா ஓரியோ ஐஸ்கிரீம் செய்யலாம்னு உங்க கூட ஷேர் பண்றேன். நான் ட்ரை பண்ணிட்டேங்க, ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. ஹோம்மேட் ஓரியோ ஐஸ்கிரீம் செய்யறது இவ்வளவு சுலபமா அப்படின்னு வீடியோ பார்த்து முடிச்சோன்னு நீங்க கண்டிப்பா சொல்லுவீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல விப்பிங் கிரீம் சேர்த்து கண்டென்சர் மில்க் அண்ட் வெனிலா ஃபிளேவரும் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ளஃபியா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். விப்பிங் கிரீமை இந்த அளவுக்கு நம்ம பீட் பண்ணி எடுக்கணும். அடுத்து ஓரியோ கிரம்ஸை சேர்த்துக்கலாம். ஓரியோ கிரம்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேருங்க, அப்போதான் ஐஸ்கிரீம் நல்லா ருசியா இருக்கும். ஓரியோ கிரம்ஸ் சேர்த்ததும் இந்த மாதிரி ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். ஓரியோ கிரம்ஸ் சேர்த்ததும் அதோட டெக்ஸ்சர் இந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்து இது எல்லாத்தையும் ஒரு பைப்பிங் பேக்ல போட்டு தனியா எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து டார்க் சாக்லேட் கொஞ்சம், இந்த மாதிரியான ஐஸ்கிரீம் பிளாஸ்டிக்கும் நமக்கு தேவை. இப்போ இந்த ஐஸ்கிரீம் பிளாஸ்டிக்ல கொஞ்சம் சாக்லேட் காயின்ஸை போட்டு அப்படியே சுடுதண்ணில கொஞ்ச நேரம் வச்சுக்கலாம். ஏன்னா அப்போதான் சாக்லேட்லாம் நல்லா மெல்ட் ஆகி வரும். சாக்லேட்லாம் நல்லா இந்த மாதிரி கரைஞ்சோனிய சுடுதண்ணில இருந்து பிளாஸ்டிக் எடுத்து சாக்லேட்டை இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து ரெடி பண்ணி வச்சிருந்த ஓரியோ கிரீம் இதுல ஃபில் பண்ண வேண்டியதான். இதே மெத்தட்ல மத்த எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு நல்லா டைட்டாவும் சீல் பண்ணிக்கலாம். கடைசியா இத ஃப்ரிட்ஜ்ல 8 இருந்து 12 மணி நேரத்துக்கு வச்சு எடுக்க வேண்டியதான். அவ்வளவுதாங்க, ஹோம்மேட் ஓரியோ ஐஸ்கிரீம் ரெடி. இது போன்ற ரெசிபிஸ் உங்களுக்கு தெரிய வரதுக்கு என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.